ஓகே, ஸ்டூடெண்ட் நேம் வந்து சண்முகப்பிரியா. இது அவங்களோட பேசிக் லெவல் ஆல்பம். இங்கே பார்த்தோம்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே ஆரி சிலபஸ் வந்து எழுதியிருக்காங்க. என்னென்ன ஸ்டிச்சஸ் இதில் கவர் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து அவங்களுடைய ஃபஸ்ட்டு ஸ்டிச், பேசிக் செயின் ஸ்டிச். ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருக்காங்க. அண்ட் இதெல்லாமே அடுத்தடுத்த ஸ்டிச்சஸ் ஹோம்ஒர்க் பண்ணி பார்த்துட்டு ஓன் டிசைனும் போட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குமே வந்து ஓன் டிசைன் போடும் போது நமக்கு நிறைய க்ரியேட்டிவிட்டி வரும். ஸோ ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுமே ஒவ்வொரு மாதிரி அவங்களுடைய இமேஜினேஷனுக்கு தகுந்த மாதிரி போடுவாங்க. அப்போ வந்து நம்ம நிறைய லேர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ உங்கள் ஃப்ளாட் லோடிங் ஸ்டிச்சோடைய ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தாவே வந்து ஃப்ளாட் லோடிங்னு கூட சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. தாம்பூருக்குமே வந்து எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. ஒரு A4 ஷீட் அளவுக்கு பெரிய சைஸு. இது வந்து ஒரு இமேஜ் எடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி பண்ணும் போது என்ன ஆகும்னா, நமக்கு வந்து ஐஸ் எப்படி ஃபில் பண்ணும், ஒரு ஜுவல்ஸ் வந்து எப்படி ஃபில் பண்ணும், ஒரு ட்ரெஸ் எப்படி ஃபில் பண்ணும், ஸோ இந்த மாதிரி டோட்டலாக எல்லாமே கற்றுக்க முடியும். அப்படி கற்றுக்கும் போது நமக்கு வந்து ஃப்யூச்சரில் இன்னும் நல்லா பெட்டராக பண்ண முடியும். ஸோ அதனால தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம முன்னாடியே சொல்லிடுவோம். ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணும்போது A4 ஷீட் அளவுக்கு பண்ணுங்கள், டிஃப்ரெண்ட்டாக பண்ணுங்கள். முக்கியமாக ஃபேஸ் இருக்கிற மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே பின்னாடி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ ரொம்ப அழகாக நீட்டாக பண்ணியிருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அந்த மேலே பார்த்தீங்கன்னா இது கூட அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இது பாருங்க, அவங்களுடைய பெஸ்ட் ஒர்க் அப்படின்னே சொல்லலாம். இதில் நிறைய ஸ்டிச்சஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஸ்டார்டிங்லேயே கொடுத்த ப்ராஜெக்ட் தான். பட் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து அவங்க பின்னாடி தான் நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். பட் அவங்க முன்னாடி கொண்டுட்டு வந்து இதெல்லாம் அப்ளை பண்ணி பார்த்துட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ பீட்ஸாக இருக்கட்டும், ஸ்டோன் செயினாக இருக்கட்டும், ஸோ நிறைய வந்து எஃபர்ட் எடுத்து நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு கோர்ஸில் ஆன்லைனில் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ ப்ராஜெக்ட் அப்படின்னு பார்க்கும்போது இம்பார்ட்டன்ட் ஸ்டிச்சுக்கெல்லாம் நம்ம ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பாருங்களேன், வாட்டர் ஃபில்லிங்கே இவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குமே இண்டிவிஜுவல் டிசைன் போடும் போது நல்லாவே நமக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ஸோ பீட்லலாம் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ பீடை பொறுத்த வரைக்கும் ஒரு பீடுக்கும் இன்னொரு பீடுக்கு இடையில கேப் இருக்கக்கூடாது. ஸோ கண்டினியூவாக வரணும், எங்கே பெண்ட் ஆகணும், எங்கே ஷார்ப்பான எட்ஜஸ் வரணும், இது எல்லாமே பர்ஃபெக்டாக பீடுலையும் நம்மளால் பண்ண முடியும். ஸோ ரொம்பவே அழகாக பண்ணியிருக்காங்க லோட் ஸ்டிச் எல்லாமே. ஸோ சம்கி ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாமே வந்து இண்டிவிஜுவலாக தான். ஸோ ஒரு ஸ்டிச் கற்றுக்குறோம் அப்படின்னா ப்ராப்பராக கற்றுக்கணும். அது எல்லாமே இதில் வந்து நம்ம A to Z சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இது வந்து அவங்களோட பேசிக் லெவல். தேங்க்யூ சண்முகப்பிரியா. அண்ட் அவங்களுடைய அட்வான்ஸ் லெவல் பார்த்துடலாம். இது வந்து அவங்க அட்வான்ஸ் லெவல் ஆல்பம். ஸோ எம்போஸ்ட் ஒர்க், பீட் ஒர்க் எல்லாமே வந்து கட் ஒர்க், பேட்ச் ஒர்க், 3D ஒர்க், இது எல்லாமே இந்த அட்வான்ஸ் லெவலில் கவர் ஆகும். ஸோ ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்க. ஜதோசி வரும்போதெல்லாமே வந்து ரொம்ப எஃபர்ட் எடுத்து ஒவ்வொன்றுக்கும் யூனிக்கான டிசைன்ஸ் போட்டிருக்காங்க. அண்ட் இங்கே வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. நிறைய ஸ்டிச்சஸ் இதில் இன்க்ளூட் பண்ணி ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே பார்க்கும் போது தெரியும், மிரருக்கு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து கட் ஒர்க். ஸோ கட் ஒர்க்கில் மொத்தம் 3 டைப்ஸ் இருக்குது. 3க்குமே அவங்க ப்ராஜெக்ட் பண்ணியிருக்காங்க. பேட்ச் ஒர்க்குமே பார்த்தாவே பேட்ச் ஒர்க்குன்னே தெரியாது, அந்த அளவுக்கு நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் 3D ஒர்க்கில் நல்லா பீகாக் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. அண்ட் இது வந்து நெட் கிளாத் அட்டாச்மெண்ட், இதுவுமே எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத ஃபைனலாக நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம். காயின் சொல்லி கொடுத்துருக்கோம். அண்ட் 3D ஒர்க்லேயே இந்த மாதிரிலாம் 3D ஒர்க் இருக்குது. ஸோ இப்படியெல்லாம் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே கஸ்டமருக்கு பெஸ்ட்டான ஒர்க் வந்து நம்மளால் பண்ணி கொடுக்க முடியும். ஸோ எல்லா ஒர்க்குமே அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பர். அண்ட் இது வந்து 3Dலேயே ஒரு கேர்ளோட ஹேர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் அடுத்து அவங்களுடைய பிளவுஸ் பார்த்துடலாம்.
ஸோ ப்ளவுஸ் வந்து இது அவங்களுடைய ஹேண்டில் வந்து கட் ஒர்க் யூஸ் பண்ணி பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதில் அவங்க கட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இடையில பீட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சைட்லலாம் வந்து ஜத்தோசிலாம் கொடுத்துருக்காங்க, சம்கி கொடுத்துருக்காங்க, பேர்ல் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஃப்ரெஞ்ச் நாட், லாங் ஃப்ரெஞ்ச் நாட்லாம் கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்பவே அழகாக இருக்குது. இது இன்னொரு ஹேண்ட். ஓகே, நெக் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இது அவங்களுடைய நெக்கில் பார்த்தீங்கன்னா ஜதோசி மேக்ஸிமம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஜதோசி ஒர்க்கில் லீஃப் ஃபில்லிங் கொடுத்துட்டு குட்டி குட்டியாக அங்கங்கே ஃப்ளார் கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ளாருக்கு பேர்ல் கொடுத்ததுனால அது ரொம்பவே அழகாக யூனிக்காக இருக்குது. அண்ட் இங்கே வந்து எம்போஸ்டு ஒர்க் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நீட்டாக வந்திருக்கு. ஸோ அந்த ஷேப்புமே கரெக்டாக இப்படி ஃபில் பண்ணி கொண்டுட்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கேயுமே அழகாக அந்த சின்ன சின்ன ஃப்ளார்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக நீட்டாக இருக்குது. அண்ட் இதோடைய ஃப்ரண்ட் இதுதான். ஸோ ஃப்ரண்ட்டுக்கும் சேம் பேட்டர்ன் அப்படியே கொண்டுட்டு வந்து இதை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது. இது அவங்களுடைய அட்வான்ஸ் லெவல் ப்ளவுஸ். பேசிக் லெவல் ப்ளவுஸ் இங்கே. ஸோ இதுலேயுமே பீட் ஒர்க் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ இது வந்து அவங்களுடைய ஹேண்டில் வந்து அவங்க பீட் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க, வாட்டர் ஃபில்லிங்கும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அங்கங்கே வந்து சின்ன சின்ன புட்டாஸ் கொடுத்து ஃபில் பண்ணியிருக்காங்க, ஸ்டோன் ஒர்க் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. ஸோ இது இன்னொரு ஹேண்ட். இங்கே அவங்களுடைய பேக் பேட்டர்ன் இருக்கு. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ பீட்ஸ் அண்டு வாட்டர் ஃபில்லிங் கொடுத்து ரொம்பவே அழகாக நீட்டாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஷேப் எல்லாமே கொடுத்துருக்கறனால அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, நீட்டாக. அண்ட் ஃப்ரண்ட் இங்கே இருக்கு. ஸோ ஃப்ரண்ட்டுமே அதே பேட்டர்ன் கொடுத்து ஃபில் பண்ணியிருக்காங்க. ஃபைன்.